வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி நேயர்களுக்கு நாள் இனிது கோல் இனிது எனதும் மக்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது பொதுவாக திருவள்ளுவர் சொல்லுவாங்க, குழல் இனிது யாழ் இனிது மனதை சொல் கேட்காதோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நிகழ்வாக நம் சேனலில் வழங்கும் ராசி பலன் மற்றும் இன்றைய நல்ல நேரம், இன்றைய ஒரு விசேஷ சிறப்பு நிகழ்வு போன்றவை தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், பார்க்கலாம் வாங்க. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். இன்றைய சிறப்பு பொதுவாக லட்சுமி கடாட்சம் அப்படின்னு கண்ணாடி வச்சுருக்கிறோம், தண்ணியில் ஒரு பூ போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் ஓகே. லட்சுமி கடாட்சகம் அப்படின்னா கோலத்துக்கும் லட்சுமிக்கும் தொடர்பு இருக்குது. சார் நான் வீட்டு வாசலில் கோலம் போடுறேன் சார், படிகளெல்லாம் கோலம் போடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறத காட்டிலையும், நம்ம இப்போல்லாம் டைல்ஸில் கடையில் இருக்கிறோம், உள்ள மார்பிளில் இருக்கிறோம் இல்லையா, அதில் கோலம் போட முடியாது அப்படின்னு சொல்லலாம். கோல ஸ்டிக்கர் இருக்குது. எல்லாமே சாஸ்திரப்படி நடக்காது. வீட்டினுடைய உள்பகுதி நடுப்பகுதியில் ஹாலில் கண்டிப்பாக அந்த கோல ஸ்டிக்கர் இருக்கும். அந்த கோலத்தை ஒரு 6 மாதம் கழித்து அதை பெட்ரோல் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வேறு கோலம் போட்டுக்கலாம். பூஜை அறையில் என்ட்ரன்ஸில் அந்த கோலம் இருக்கணும். இதே போல் உங்களுடைய அடுப்படியில் கோலம் இருக்கணும். ஏன்னா அங்கே அன்னபூரணி இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா. அந்த அடுப்படியில் இருக்கக்கூடிய கோலம் சிறுசாக இருக்கலாம். இப்படி ஒரு சாஸ்திரங்கள் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு இந்த அடுப்பங்கரையில் கோலம் ஏற்பது இல்லை. அந்த காலத்தில் தான் பின்னாடி முற்றம் இருக்கும், அதில் கோலம் போடுவாங்க. அந்த முற்றம் இல்லாதனால தான் அடுப்படின்னு சொல்கிறது. அடுப்படியில் போடுறீங்களோ இல்லையோ, தற்சமயம் வீட்டினுடைய ஹால்லையும் பூஜை ரூம்லையும் அது கோலம் அல்லது கோல ஸ்டிக்கவாறு போட்டால் லட்சுமி கடாட்சகம் பெருகும், லட்சுமி தங்குவாள். இந்த லட்சுமி இருக்கிறப்போ அந்த தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமின்னு சொல்கிற மாதிரி தைரியமும் பொறுமையும் பொருளாதார வரத்தையும் பொருட்கள் தங்கக்கூடிய அமைப்பும் தேவையில்லாத பொருள் சேதமாகாத இருக்கக்கூடிய அமைப்பும் கொடுப்பாள். அதற்கு லட்சுமி கடாட்சத்துக்கு கோலம் முக்கியம் என்பதே இன்றைய தினம் சிறப்பு நிகழ்வு. இன்றைய நாள் 5/7/2026 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, மிதன மாதம், கிஷ்ம ருது, உத்தராயண காலம், பராப வருஷம், ஆனி மாதம் 21ஆம் நாள். நல்ல நேரம் இன்று காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:10 வரை சதயம், பின்பு புரட்டாதி. இன்றைய திதி காலை 10:56 வரை சஷ்டி, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1:10 வரை பூசம், அதற்கு பின் ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்றைய ராசி பலன். மேசராசினியர்களே, நல்ல செயல் ஒன்று புரிவதற்கும் அதற்கு உண்டான மனநிலையும் ஏற்படும். இப்போது இந்த நல்ல செயல் செய்யணும் அப்படின்னா மனதில் ஒன்று வச்சுக்கிட்டே கடமைக்கு செய்யக்கூடாது. ஆனால் இன்றைய தினம் கிரக நிலைகள் நல்ல செயல்களை செய்வதற்கு மனநிலை ஏற்றவாறு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதே சார், நல்ல செயல்னு சொல்கிறப்ப எதற்கு அப்படின்னா, சில சூழ்நிலை காரணமாக ஒரு செயலை நிபந்தமாக செய்வதற்கும் அல்லது அந்த மனநிலையோடு செய்வதற்கும் சில விதிகள் இருக்குது. இன்றைய தினம் மேசராசிக்காரர்கள் மனநிறைவோடு நல்ல செயலை செய்து அதன் மூலயமாக புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று நாள் திகழ்கிறது. தாயாருடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. நட்பு வட்டத்தில் பேசும் பொழுது சிறு பிணக்குகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எதையும் காதில் வாங்கி சிந்தித்து செயல்படுவது, சிந்தித்து பேசுவது இன்றைய தினம் உகந்தது மேசராசினியர்களுக்கு. பொருளாதார விஷயத்தில் சிறு மந்த நிலை, மாலை 5 மணிக்கு மேல் பொருளாதார நிலை சமச்சீரான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். கூட உடன் பிறந்தவருடன் ஏற்பட்ட பகை உணர்ச்சி மாறுவதற்கு விட்டு கொடுத்து போவது, சகிப்புத்தன்மையை கூட்டிக் கொள்வது நன்மை பயக்கும். மேசராசி நேயர்கள் உடல் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம், போதுமான ஓய்வும் மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்வதும் இனி வருங்காலங்களில் உடல்நிலையை பாதிக்காமல் இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. மேசராசினியர்கள் இன்றைய தினம் பிரித்திங்கரா தேவியை வழிபாடு பண்ணுவது பகை உணர்ச்சியை மாற்றும் என்பதை உணர்த்தும் நாள். ரிஷபராசினியர்களே, தங்களது முயற்சிக்கெல்லாம் சிறிது காலமாக தடங்களும் தாமதங்களும் இருந்தது. இன்று காலை 10:56க்கு மேல் முற்றிலும் நீங்கி செயல்திறன் கூடுவதற்கும் மன நிறைவு ஏற்படுவதற்கும்
ஒரு உகந்த நாளாக இன்ற நாள் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப காலமாக ஒரு தொழில், தனித்துவமான ஒரு தொழில் தனித்து செய்யணும், அதில் முன்னேற்றம் ஏற்படணும் இருந்தவங்களுக்கு இன்று முதல் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். தொழிலில் இன்றைய காலகட்டம் முயற்சி எடுக்கும் பொழுது பின்வரும் காலங்களில் அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக திகழ்கிறது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்பட்டக்கூடிய உடல் சோர்வு, மெயினாக ரிஷபராசிக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு, கால் வலிகள், உடல் அயர்வு சோர்வு இருக்கும். இது படிப்படியாக நீங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. தினமும் மாலை நேரம் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு செல்வதும் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் நீக்கும். கூடுதலாக தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு ரிஷபராசிக்கு உகந்தது என்பதை உணர்த்தும் அற்புதமான நாள் இந்நாள். மிதன ராசி நேயர்களே, சற்று குழப்பமும் தயக்கமும் ஏற்படக்கூடிய இந்த நாளில் எதையும் சிந்தித்து செயல்படுவது உத்தது. நட்பு வட்டத்தில் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க சார், கடைசியில் வரலைன்னு சொல்லி கோவப்படுறது அல்லது அவர்களுடைய பாராமுகமாக இருப்பது தவறு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். பொதுவாகவே மிதன ராசிக்காரர்கள் தான் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருப்பாங்க, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. சில நேரம் உதவி கேட்டு எதிர்பார்க்கலைன்னா அதை கோபமாக டென்ஷனாக மாற்றுறது அவங்கவுங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இனி வருங்காலங்களில் உங்களுடைய பையிலையும் எப்பயும் சேமிப்போடு இருக்கணும். இது முடிக்க எல்லாத்தையும் சமாளித்து ஓடிட்டீங்க. இனி வருங்கூட காலங்களில் சமாளிப்பே எந்த நேரம் கை கொடுக்காது என்பதை இன்று மாலை 3:14 கிரக நிலையில் உணர்த்துவதால் கையில் பணமும் அதற்கு வெளியில் போகும் பொழுது அதற்குண்டான டாக்குமெண்ட்டும் முறையான ஒரு அணுகுமுறையும் இருக்கணும். பொதுவாக வண்டி வாகனங்களில் போகும்போது போக்குவரத்து விதியை மிதனராசிகள் கடைபிடித்தால் தேவையில்லாத விரைய செலவு கட்டி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். ஸோ மிதனராசிக்காரர்கள் பிரத்யோகமாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு, அதை காட்டிலும் கூடுதலாக இடுக்கு பிள்ளையார் வழிபாடு இடர்களை களையும் என்பதை உணர்த்தும் நாள். கடகராசினியர்களே, காரிய சித்தி உண்டு. தகப்பன் மகனுக்குள் ஏற்பட்டக்கூடிய பகை உணர்ச்சி மாடும். திடீர் பொருளாதார வரவு உண்டு. நெடுநாட்களாக இடப்பிரச்சனையில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நல்ல முடிவு வரும். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மாலை பொழுது உட்கார்ந்து பேசுவோன்னு சொல்கிறப்ப பழசெல்லாம் பேசாமல் உட்கார்ந்து பேசி ஒரு சுமூக முறிவு ஏற்பட்டு அந்த இடத்தை சேல் பண்ணுவதோ அல்லது அந்த பழைய நகைகளை மாற்றுவதற்கோ ஏற்ற உகந்த காலமாக இது இருக்குது. ஸோ பழசை பேசாமல் இருக்கிறத மாற்றிக்கிட்டா அது புத்திசாலித்தனம் என்பதை உணர்த்தக்கூடிய நாள். இந்த கடகராசிக்காரர்கள் பிரத்யேகமாக இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு மேலும் சிறப்பு கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இந்நாள். சிம்மராசினியர்களே, காரிய சித்திகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நினைச்ச காரியம்லாம் கை கொடுக்கும். அந்த பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு தனிமையாகவே இருக்கணும் அப்படின்ற, தன்னை சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னா தனிமையாக இருக்கணும். அந்த தனிமையாக இருக்கிறது தற்சமயம் அடுத்து வரக்கூடிய கிரக நிலையிலும் தற்சமயம் சனி கேது இருப்பதனால் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ பிறரிடம் பேசி இது பண்ணுவது, ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது கூட ஏதோ இறைவனை போய் வணங்குகிறோம் என்றது மட்டும் இல்லாமல் ஆரைவனுடைய வழிபாடு உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாகவும் தன்னுடைய பேரம்பேத்திகள், தன்னுடைய மகன்கள், தன்னுடைய பிள்ளைகளிடம் பேசி இருப்பது, இடம் மாற்றி இருப்பது உடல்நிலையும் உள்ள நிலையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. சிம்மராசிக்காரர்கள் அவலூர்பேட்டையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய பெரிய குரு பகவான் ஒரு வழிபாடு சிறப்பு. இது திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் ஒரு தடவையாவது இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது உள்ளமும் மனமும் மகிழ்ச்சி அடையும். மனச்சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். உடலில் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் முற்றிலும் நீங்கும் என்பதை உணர்த்தும் நாள் இந்நாள். கன்னிராசினியர்களே, தாங்கள் எடுத்த முயற்சியில் எல்லாம் இனி படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேங்க, அதை வச்சுக்கவும் முடியல விடவும் முடியலன்னு சொல்கிறவங்க தன்னுடைய பார்ட்னர்ஷிப்போடைய அணுகுமுறையை நன்கு யோசிக்கணும். நட்பு வேற, பழக்கம் வேற, பணம் வேற. இந்த நட்பு எல்லாத்துலேயும் சிறப்பு பெறக்கூடியதாக இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில விஷயங்கள் செயல்படுத்த முடியாத தன்மையாக இருக்கும். நம்ம நட்புக்காக கொடுத்தது வேறு விஷயம். அதை பேசி கரெக்ட் பண்ணுறது அல்லது உங்களுடைய நேரத்தில் ஒரு பகுதியை அதற்குன்னு செலவு பண்ணி அந்த தொழிலை மேலும் டெவலப் பண்ணுறது அல்லது ஒத்துக்காததாக இருந்தால் இப்போவே அதை கலட்டி விடுறது, இந்த மாதிரி நீங்கள் செயல்படக்கூடிய நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இதை பற்றி சிந்தித்து நேரில் உட்காந்து, ஃபோன்லேயே எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. நேரில் உட்காந்து பேசி முடிவு எடுத்தீங்கன்னா பாதிப்பு இருக்காது, மனக்கசப்பு ஏற்படாது, நட்பும் தொடரும்,
தொழிலும் வளரும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள். இன்று மதியம் 1:16 கன்னிராசிக்கு தொழில் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. லிங்கோத்பவர் வழிபாடு சிறப்பு பெறும். துளாராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுத்தாலும் இனம் புரியாத மன அழுத்தமும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் வருவதும், எல்லாத்தையுமே மனதிலே அழுத்தி அமைதியாக இருக்கக்கூடிய நீங்கள் தன்னுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தொழில் ஸ்தானம் இல்லையே, அல்லது நமக்கு இருக்கிறவருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் அபிவிருத்தி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத சற்று யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க. எல்லாம் சில காலம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. சில ஜென்ம கர்மாவுடைய விதிப்பயனை குலதெய்வ அருளால் வென்று விட்டீர்கள். இனி உங்களுக்கு ஏறுமுகமும் வளர்ச்சியும் இருக்குங்கிறத உணருங்கள். உடல் இருந்தால் தான் எல்லாமே. உடலையும் உள்ளத்தையும் எளிமையாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். வருங்காலங்களில் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பை கடவுளுடைய அனுகிரகமும் கிரக நிலையிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு தடவை வாஞ்சிநாதன் சொல்லக்கூடிய ஸ்ரீவாஞ்சியை போயிட்டு வர்றது சிறப்பு. இன்றைய தினம் வாஞ்சிநாதனை நினைத்து வழிபாடு பண்ணுங்கள். துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பு பெறும். விருச்சிக ராசி நேயர்களே, நட்பான தினம். அது எப்படின்னா, சில கிழமையில் எனக்கு ஒத்து ராசான்னு சொல்கிறோம்ல, அது கிடையாது. இன்றைக்கி நட்பு தினம். நட்பு திடீர்னு எங்கேயோ இருக்கக்கூடிய நட்பு பேசுகிறது, நட்பினுடைய வீட்டில் அவங்களுக்கு ஒரு கல்யாண விசேஷம்னா உங்களை அழைக்கிறது, பெரிய மீட்டிங்கில் சீஃப் கெஸ்ட் அழைக்கிறது, நட்பு மூலயமா வளர்ச்சி பெறக்கூடியது. இது எல்லாத்துக்கும் வர்றது தானே. அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் படக்குன்னு பேசுகிறதுனால இவங்களை கூப்பிடலாமா வேணாமான்னு இவங்க முன்னாடி பேசிக்குவாங்க, பின்னாடி கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த தன்மையெல்லாம் மாறி இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நட்பின் வழியாக பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நட்பு மூலயமா மகிழ்ச்சி உண்டு. நட்பு மூலயமாக வெளியில் போகக்கூடிய அமைப்பு உண்டு. நட்பின் மூலயமாக புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நட்பு மூலயமாக பொருளாதார வளர்ச்சி உண்டு. நட்பினுடைய ஆலோசனைப்படி நம்ம பிள்ளைகளை மேலும் சிறப்பாக படிக்க வைக்கிறதுக்கு என்ன போன்ற நல்ல செயல்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. இவங்க பிரத்யோகமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பானக்கம் ஒரு தடவை தானம் பண்ணுறதும், நரசிம்மரை வழிபாடு பண்ணுறோம். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர் ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மர் வழிபாடு அவர்களுக்கு ஆற்றலையும் குடிக்கும், கோபத்தையும் குறைக்கும். தனுசு ராசி நேயர்களே, மன அமைதியின்றி திரிந்த உங்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படும். எல்லாம் உங்களுக்கு தெரியும். சில கிரக நிலைகள் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தது. இனி இப்போ ஒவ்வொரு கிரகமாக உங்களுக்கு செயல்திறன் புரியக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அமைதியாக இருந்துதான் தான் நீங்கள் சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். இது முடிக்க உங்களுக்கு உடல்நிலைக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கிரகங்கள் இனி வருங்காலங்களில் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுனால கார உணவை தவிர்க்கணும். முடிஞ்சளவு நான்வெஜ்ஜை குறைச்சிக்கிறது, அதே போல் பயணங்களை குறைச்சிக்கிறது. கூடுதல் அம்சமாக சில அபாங்க வீடுகளில் உணவு அருந்ததை தவிர்ப்பது, போதுமான எக்ஸசைஸ் பண்ணுறது. தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் வேர்வை சிந்த உழைக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்துவது, மிகையாக பேசாமல் இருப்பது, நித்தமும் குரு வழிபாடு பண்ணுறது, தன்னை சார்ந்தவர்கள் நிந்திக்காமல் இருப்பது, இதெல்லாம் நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய நாளில் இருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏர்முகமும் வளர்ச்சியுமே இருக்கும் என்பதால் தனுசு ராசிக்காரர்கள் மன அமைதியுடன் இருந்தால் எல்லாம் நன்மையாகவே முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. இவர் பிரத்யேகமாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை என்று வழிபாடு பண்ணுவது மனதுக்கும் உடலுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, நான் நிறைய வேலை பார்த்தேன் சார், செலவினங்கள் ஆயிடுச்சு சார். இருந்தாலும் இருக்கிறத நான் ஏதோ மேக்கப் பண்ணிக்கிறேன் கடன் வாங்காமல். ஆனால் பழைய கடன் தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சில ராசி, மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் திடீர் பொருளாதார வரவு உண்டு. எப்போயோ உறவினருக்கு கொடுத்த பணம் திருப்பி வர்றதுக்கும், அல்லது மனைவி நான் இவ்வளோ நாள் ஏதோ சேர்த்து வச்சேன், இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்வதற்கும், சிறிது காலமாக கணவன் மனைவிக்குள்ளே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் மனைவி மூலியமாக கூட வரவு, அல்லது மனைவி வீட்டால் கூட வருமானம் பெறுவதற்கும், நட்பு வேட்டையில் ஒரு வருமானம் பெறுவதற்கும் உகந்த நாள் அந்த நாள் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் பொருளாதார வரவு உண்டு. அதனால் மகிழ்ச்சி உண்டு. அந்த வரவு அந்த வராட்டினா கூட நம்ம செலவை சமாளிக்க தான் போகிறோம். வரவு வந்ததை தக்க வைங்க, உடனடியாக செலவு பண்ணாதீங்க. உங்களுடைய இல்லத்தில் அந்த வரவு கொஞ்சம் தங்கட்டும் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வாங்க. அது பழனி முருகன் வழிபாடு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, அப்பாடா படாத பாடுபட்டு இப்போ ஒரு லெவலுக்கு வந்துட்டோம்,
இன்னுமே இதை எப்படி நம்ம படிப்படியாக வளர்த்த போகிறோம் அப்படிங்கிறப்போ சுற்றி பாராட்டு வரும். எவ்வளோ பாராட்டு வருதோ அவ்வளோ திஷ்டி இருக்குங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கணும். ஆனால் நல்ல செயல்களை சிந்திக்கும் பொழுது அவங்க பாராட்டுறவங்களாம் திஷ்டி போடுறாங்களே அப்படின்னு நினைக்காம மேற்கொண்டு மேற்கொண்டு முன்னேற்றத்துக்கு போங்க. சுய தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் கும்பராசிக்காரர்கள் தனியாக ஒரு தொழிலை ஆரம்பித்து அது என்கிட்ட எதுவுமே இல்லை சார், இப்போ தான் இந்த நிர்வாகத்தை பாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிர்வாகத்தை என்ன செய்யணும், எப்படி கொண்டு போகணுங்கிறது மட்டும் இல்லாமல் பாராட்டு மலையில் நனைவது முக்கியம் இல்லை, பரிசு பெறுவது முக்கியம் இல்லை, சாதிக்கக்கூடிய தன்மை கிரக நிலையில் எதனால் கொடுக்காம இருந்தது இன்று மதியம் 12:26 நடைமுறைக்கு வருவதால் இனி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலும் வெற்றி. தொழில் சார்ந்த சிந்தனையே இருக்கட்டும், தொழிலை பற்றியே சிந்திக்கட்டும். தொழில் சம்பந்தப்பட்ட பாராட்டு பெறுவர்களிடம் தொழிலுக்கு உண்டான உதவியும் கேட்டு இன்னும் படிப்படியாக வளர்ச்சிக்கு ஏற்ற தினமாக இந்த தினம் இருப்பதால் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள். மீனராசி நேயர்களே, முயற்சி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நேரங்காலத்தில் முயற்சி பண்ணுவது சிறப்பான பலனை கொடுக்கும். சார் நான் என்னுடைய கடமையை கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறேன் சார், எனக்கு எல்லாம் ஒரு டெட்லி ஸ்லோவாக நடக்குது சார் அப்படின்னா, டெட்லி ஸ்லோங்கிறது பேச்சுக்கே இடமில்லை. சில கிரக நிலைகள், சில கிரக பார்வைகள் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் முயற்சி பண்ணால் பலன் கொடுக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பார்த்துக்கலாம் அல்லது நாளைக்கு இந்த வேலையை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு வேதம் பேசாமல் உங்களுடைய முயற்சியை இன்னைக்கு கூட்டுங்கள். ஏற்கனவே பயிற்சி பெற்ற நீங்கள் முயற்சியை கொடுக்கும் பொழுது வெற்றி வாசலை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். இன்றைய தினம் நீங்கள் துலுக்க நாச்சியார் அம்மனுடைய வழிபாடு பண்ணுறது மேலும் சிறப்பு பெறும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள். ஆக 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். சில கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது எல்லோருக்குமே எல்லா ராசி நட்சத்திரத்துக்கும் சாதகமாக இருக்கணும்னு அந்த நவகிரகங்களையும் அந்த அண்ணாமலையரையும் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்நாத அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.